அந்த ஊர் மக்கள் இல்லைன்னா நாங்கள் இத்தனை பேரும் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வந்தவங்க எல்லாத்துக்குமே பணம் இருக்கு, ஆனால் போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த ஒரு துண்டு சாப்பாடு வந்து எங்களை வந்து அந்த உயிர்க்காக வச்சு சார். மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் எங்க இருந்து அரிசி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. பாத்ரூம் கொண்டு திறந்து போட்டு பொம்பளையாள்கள் வந்தது ஆட்கள். தென் தமிழகத்தில் பல இடங்களில் அதிகனமழை பெய்ததால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல இடங்களில் வெள்ள நீரால் சேதம் ஏற்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரயில் இந்த வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். அப்போது கனமழை வெள்ளத்தால் தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் பாதையில் இருந்த தண்டவாளத்தின் 2 புறமும் தண்ணீரில் மண் அரிப்பு ஏற்பட்டு துண்டிக்கப்பட்டதால் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ரயிலின் இருபுறத்திலும் வெள்ள நீர் பாய்ந்ததால் ரயில் பயணிகள் கீழே இறங்கி தப்பித்துச் செல்ல வழியின்றி தவித்தனர். மின்சாரம், உணவு, தண்ணீர், மொபைல் சார்ஜ், கழிவறை வசதி என எதுவும் இல்லாமல் சிக்கினர். வெளியுலகை தொடர்பு கொள்வதே சிரமமாக இருந்தது. 36 மணி நேரத்துக்கும் அதிகமான போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பின்னர் ரயிலில் இருந்த நிமிடங்களை விவரித்த பயணிகள், புதுக்குடி என்ற கிராம மக்கள்தான் தங்களுக்கு உணவளித்து பார்த்து கொண்டதாகவும் அவர்களின் உதவி இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்றே தெரியாது என்றும் கூறினர். அந்த கிராமத்தின் நிலை என்ன, அவர்கள் யார் என அறிவதற்காக புதுக்குடிக்கு பயணம் மேற்கொண்டது பிபிசி தமிழ். எங்களுக்கு உதவியா இருக்கிறது இங்க இருக்கிற ஊர் மக்கள் தான். நீங்க இந்த லைனை பார்க்கலாம், அப்படியே கவர் பண்ணிக்கலாம். லைன்ல வந்தவங்க எல்லாம் லைன்ல நின்று எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பால் வேணும் அப்படி, அப்போ அம்மா இந்த ட்ரெயின் நின்றதே எங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா நைட்டே நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலே அவ்வளோ தண்ணி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, எங்கள் ட்ரெயின் நின்றதே எங்களுக்கு தெரியாது. அதோட பால் எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைங்களுக்குமே பால், வயசானவங்களுக்கு சாப்பாடு. அந்த ஊர் மக்கள் இல்லைன்னா நாங்கள் இத்தனை பேரும் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயமா இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ஒரு வேளை சாப்பாடுக்கு நம்ம சாப்பிடாம இருந்துடலாம், ஒரு வேளை இல்லை 2 வேளை. பிள்ளைங்க சாப்பிடாம ரொம்ப இதுவாகி சோர்ந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க. ஆனால் வந்தவங்க எல்லாத்துக்குமே பணம் இருக்கு, ஆனால் போகிறதுக்கு பாதை இல்லை. பசி இருக்குது, கொடூர மழையிலே வெளியே நிற்காங்க. நாங்கள் அங்கே நெல் இங்கே நெல்லுன்னு சொல்கிறோம். 2 கேட்டு ஒரு கேட்டு வழியாக லைனில் ஓடுறோம், மறுக்கேட்டு வழியாக 1 by 1 சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம். சிலவங்க ஐயா நாங்கள் 5 பேர் கூட ஒரு கரண்டி தாங்கன்னா கூட அரை கரண்டி தான் கொடுப்போம். ஏன்னா எங்கள் சூழ்நிலையும் அதான், எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. திங்கக்கிழமை 3 வேளை சாப்பாடு போட்டுருவோம், செவ்வாய்க்கிழமை 2 வேளை போட்டிருக்கோம், 3 வேளை 5 வேளைக்கும் சராசரி 4000 பேர் கொடுத்துருக்கோம். ஆனால் முழு வயிறுக்கு இல்லை, பெருமைக்கு சொல்கிறதுக்கு இல்லை, பசியாடுறதுக்கு என்ன உண்டோ அனைத்தும் கொடுத்தாங்க. அந்த ஒரு நேரம் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தது என்னமோ நாங்கள் ஒரு வாரம் சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு துண்டு சாப்பாடு வந்து எங்களை வந்து அந்த உயிர்க்காக வச்சு சார். அவங்க மட்டும் அந்த ஒரு நேரம் சாப்பாடு எங்களுக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், இந்த ட்ரெயினில் வந்த குழந்தைங்க, முதியவர்கள் எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் சாப்பிடவே இல்லை, வெறும் கடுங்காப்பியை தான் குடிச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ பேர் வந்து நின்று சமைச்சு, அங்கேருந்து வந்தவங்களும் சமைச்சாங்க. 3 பேர் 4 பேர் எங்ககிட்ட மாஸ்டராக இருந்திருக்காங்க, அவங்களும் வந்தாங்க. எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். அம்மிலே நுணுக்கி கொண்டு கொடுத்தோம். ரசம் வைக்கிறதுலேருந்து எல்லாம் பொங்கல் போட்டதுலேருந்து எங்களால் முடிஞ்சது எல்லாமே செஞ்சோம். பாத்ரூம் கொண்டு திறந்து போட்டு பொம்பளையாள்கள் வந்தது ஆட்கள் ஃபுல்லாக பொம்பளையாள்களுக்கு நான் உதவி பண்ணேன். இங்கே எங்கள் ஊரில் எல்லா பொம்பளையாள்களும் ஆம்பளையாள்களும் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சோம். எந்த இதுவும் நாங்கள் குறை வைக்கல. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் 100 வீடுகளை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய கிராமம்தான் புதுக்குடி மேலூர். மழை நின்று 4 நாட்களை கடந்த பிறகும் மின்சாரமின்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். புதுக்குடி கிராம மக்கள் ஒருங்கிணைந்து 2 நாட்கள் சுமார் 6 வேளை உணவை ஊரில் உள்ள அம்மன் கோவிலில் வைத்து சமைத்து பயணிகளுக்கு வழங்கியுள்ளனர். இன்னைய வரைக்கும் நாங்கள் இந்த வேலை வரைக்கும் நல்லாயிருக்கோம் அப்படின்னா, மேலூர் புதுக்குடி மக்கள், அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மேலூர் புதுக்குடி மக்கள் பத்திரகாளி அம்மன் கோயிலில் அங்கே ஒரு 10 வீடு தான் இருக்கும். அவங்க எல்லாருமே நீங்கள் ட்ரெயினில் போய் திரும்ப நல்லபடியாக சேர்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பாடு போடுறோம், எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோன்னு 3 வேளை சாப்பாடும் போட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பால் வந்து கறந்து கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் சத்து மாவு எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வேறு சொன்னாங்க. பசிக்குது கொஞ்சம் கொடுங்களேன்னு பெரியவங்களுக்குலாம் கொடுத்துல, எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு தான் கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா சேவை செஞ்சாங்க. என் வீடு கூட தண்ணிகள் தான் மிதந்துச்சு. என் தங்கச்சி தான் கூட்டி கொண்டு வீட்டில் வச்சு இன்ன வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு போகணும். எங்களை பொண்ணு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்னன்னா, மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுமோ, நம்ம ஒரு பக்கம் போயிருந்தா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே நினச்சி தான் அந்த அவங்களுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணணும். ஆனால் எல்லா பொம்பளைகளும் சேர்ந்து நாள் திங்கட்கிழமை எல்லாருமே சேர்ந்து
வீட்டுக்குள்ளே எடுத்து சாப்பாடு சமைக்கணும், பொங்கணும், கொடுக்கணுங்கிறதுல எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டில் வச்சு செஞ்சு கொடுத்தோம். மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் எங்க இருந்தா அரிசி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. இருக்கிற உப்பு புளி மிளகா கொண்டு ரசம் சாப்பாடா, பருப்பு சாப்பாடா, தக்காளி சாப்பாடு இருக்கிறத கொடுத்து 2 நாளைக்கு சமாளிச்சாச்சு. 3ஆவது நாளும் காலையில் ஒரு படுத்துட்டு என்னத்தையும் இன்னைக்கு போடுவோன்னு பருப்பா வச்சு போட்டுருவோம். இன்னைக்கு கிண்டக்கூடாது, பருப்பு குழம்பு வைக்கணும்னு வச்சிருந்து புதுக்குடி கிராமத்தில் கழுத்தளவு வெள்ளநீர் தேங்கி பயிரிட்ட வாழை மரங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கிப் போனதாக கிராமவாசிகள் கூறுகின்றனர். தமது ஊரின் நிலைமையே கவலைக்குரிய சூழலில் இருந்தபோதிலும் அடுத்த நாளை பற்றி யோசிக்காமல் ரயிலில் தவித்த மக்களின் பசியை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒன்று கூடி செயல்பட்டதாக கிராமவாசிகள் கூறுகின்றனர். சார் தண்ணி ரொம்ப கழுத்துக்கு நின்றுச்சு சார். கழுத்துக்கு நின்றுது விடிய காலம் பார்த்தேன் சார். ஒரே வாழைத்தோம் தண்ணி இருந்தது. அப்புறம் எங்கள் ஊர் மக்கள் வந்திருந்தாங்க. பாலுக்கு வந்திருந்தாங்க. பாலுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் புது ஊரில் ஆக்கி போட்டிருந்தாங்க. இந்த ஊர்லேருந்து நம்ம ஒரு 3 நாளைக்கு போட்டுருந்தோம். யார்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த உதவியோ காசு பணமோ பொருளோ எந்த உதவியுமே கிடையாது. நாங்கள் தான் பண்ணணும். எங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பண்ணணும். ஏன்னா எங்களுக்குன்னுட்டு நாங்கள் அப்பப்போ மாதம் சில நேரம் வாங்குவோம். டெய்லி கூலி வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. வாரம் சம்பாத்தியம் பண்ணி வாங்குற பொருள் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அல்ல. எல்லாருமே அப்படி கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் உள்ளவங்க தான். அவங்களால ஏண்டது அந்த அம்மாளுடைய அன்னபுரணி உன்னுடைய நாட்கிற பொங்க எதுவுமே குறைவு இல்லாமல் திங்கக்கிழமை காலையில இருந்து ஆரம்பிச்ச வேலை அடுப்பு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம்.